அப்பாவும் பாதம் அமர் எல்லாம் அவர் பாதத்துல அன்பின் தாக மன்னிங்க ஆண்டவரே, மன்னிங்க ஆண்டவரே, எங்களுடைய நீதியில வல்ல ஆண்டவரே, உடைய கிருபையில வருகிறோம். எங்கள் சபையாரா நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். தேவன் கிருபை தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். தம்மை நோக்கி கூப்பிட யாவர்களுக்கும் பதிலளிக்கிறார். கல்வாரி இரத்தத்தாலே நான் பனியை போல வெண்மையாவே, முற்றிலும் வெண்மையாவே. ஏசையா 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 ஏசையா, என் குற்றங்கள் நீ நினைவு கூர்ந்தா, முடியாதையா. என் குற்றங்கள் நீ நினைவு கூர்ந்தா, முடியாதையா. ஹல்லேலூயா. பாருங்க, இந்த வருஷத்தின் முடிவில் நம்ம வந்திருக்கிறோம். நியூ இயர் அண்ட் எண்டு என்று சொல்வார்கள். நம்ம கொஞ்சம் நம்மளை திரும்பி பார்க்கணும். புத்தி உள்ளவன் கணக்கு பார்க்க கடவன். யார் தான் கணக்கு பார்ப்பா? புத்தி உள்ளவரை தான் பார்ப்பாங்க. புத்தி இல்லாதவங்க திரும்பியே பார்க்க மாட்டாங்க. சாப்பிட்டோம், வேலைக்கு போனோம், படுத்தோம். இவனோட லைஃப்பெல்லாம் எப்படி போகுதுன்னா அப்படியே போய்கிட்டே இருக்கும். பிள்ளைகளை கல்யாணமானா பிள்ளையை பெற்றுக்கணும், பிள்ளையை பெற்றா அந்த பிள்ளையை கட்டி கொடுக்கணும், கட்டி கொடுத்துட்டா பேரப்பதியை பார்த்துட்டு அப்புறம் சொல்லுங்கள் மண்டையை போட்டுறணும். இதுதான் இவனோட லைஃபோட எய்ம். தவிர என்னத்தை சாதித்தோம்? நம்ம பிறந்திருக்கிறோமே, ஒரு மாங்கனி எடுத்தால் அதோடைய நோக்கத்தை அது காட்டிடும். ஒரு கொய்யாப்பழத்தை எடுத்தால் அதோடைய நோக்கத்தை அது காட்டும். மனிதனாக பிறந்த நான், ஆண்டவர் என்னை தெரிஞ்சிருக்காருன்னா நான் என்ன நோக்கத்தை வைத்தேன். நான் ரட்சிக்கப்பட முன்னாடி எப்போ பார்த்தாலும் எனக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கோம், நம்ம எதாவது சாதிக்கணும், ஏதோ மற்றவங்க மாதிரி பிளந்தோம் வளர்ந்தோம் செத்தம் இருக்கக்கூடாது. ஒருவேளை என்னுடைய பிறப்பு அற்பமாக இருக்கலாம், ஆனால் என்னுடைய மரணம் சரித்திரம் சம்பூர்ணம் கிடையாது, சரித்திரமாக ஓரளவுக்கு மாறணும். மற்றவங்க அதாவது உலகத்தில் சொல்கிறத காட்டிலும் என்னோட ஏரியாலேயே கூட சொல்லணும், ஓரளவுக்கு மாறணும் அப்படின்னு எப்பயுமே நினைப்பேன். அந்த மாதிரி ஒரு எய்மோடு இருக்கணும் என்றைக்குமே. ஏதோ வந்தோம் போனோம், சம்பாதிச்சோம், விளாண்டோம், சாப்பிட்டோம், தின்னோம், இப்படியே இருந்தோம்னா தரிசனமில்லாத இடத்துல ஜனங்கள். ஒருத்த மனுஷனுக்கு தரிசனம் இருக்கணும். 2026 என்ன தரிசனம் வச்சுருக்கிறீங்க? இப்போ எழுதுங்க ஒரு நோட்டை போட்டு. 2025 நான் இப்படியெல்லாம் இருந்தேன், இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது, நான் இப்படியெல்லாம் வரப்போகிறேன். வழக்கமான அரை மணி நேரம் ஜெபிச்சேன்னா 1 மணி நேரம் ஜெபிக்க போகிறேன், வேதத்தை வாசிக்க போகிறேன், இந்த வீணான ஆளோட வெட்டி ஆளோட இந்த என் நேரத்தை போக்க மாட்டேன். சிலர் வருவாங்க, சிலர் உங்கள் வீட்டில் உங்கள் நேரத்தை கெடுக்கிறதுக்குன்னு உங்கள்கிட்ட இருந்து காசு பணத்தெல்லாம் அவங்க எடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு தேவை உங்களை எதை கெடுக்கணும்? உங்கள் நேரத்தை திருடணும். பிசாசு அப்படி ஆளை வச்சு பயன்படுத்தியான். உங்கள் சொந்தங்களாக இருக்கலாம், உங்கள் வீட்டில் உட்காந்து மணிக்கணக்கில் தேவையில்லாத காரியங்களை பேசி பிசாசுக்கு என்னன்னா நேரத்தை திருடணும். ஆகவே அதுதான் வேதம் சொல்லுது, புத்தி உள்ளவன் கணக்கு பார்க்க கடவன். நம்ம எவ்வளவு வளர்ந்துருக்கிறோம், எவ்வளவு தேஞ்சிருக்கிறோம், எங்கெல்லாம் ஜெயிச்சிருக்கிறோம், எங்கெல்லாம் தோத்து போயிருக்கோம், அப்படி பார்க்கணும். அதான் புத்தி உள்ளவன் கணக்கு. எதை கணக்கு பார்க்கணும்? வாழ்க்கையை கணக்கு பார்க்கணும், நாட்களை கணக்கு பார்க்கணும். ஒரு பலசர கடைக்காரன் பார்த்தீங்கன்னா பரபரப்பாக தெரியும். அவர் கடையில் போனீங்கன்னா
ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் போனீங்கன்னா அவன் எப்படி தான் தெரிவான், பரபரப்பாக தெரிவான். ஆனால் நைட்டில் உட்காந்து அவர்கள் என்ன செய்வார்கள், கணக்கு பார்ப்பார்கள். கணக்கு பார்க்காதவர்கள் முட்டாள். ஒருத்தன் முதல் போட்டானா அவன் என்ன பார்ப்பான், கணக்கு பார்ப்பான். அதே மாதிரி தான் நான் சொல்கிறேன், இந்த வருஷத்து எண்டில் வந்திருக்கிற நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையை திரும்பி கணக்கு பார்க்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னை கழுவி கழுவி தூய்மையாக்கும் கல்வாரி இரத்தத்தாலே நான் பணியை போல யாவே முற்றிலும் மென்மையாவே. ஏசையா 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 ஏசையா. கிழக்கு மேற்கு உள்ள தூரம் உந்தன் இரக்கம் உயர்ந்ததையா. கிழக்கு மேற்கு உள்ள தூரம் உந்தன் இரக்கம் உயர்ந்ததையா. இல்லை இல்லை உம் அன்பிற்கு, ஆகவே இந்த நாளில் உங்கள் லைஃப்பை கணக்கும் பார்க்கும்படி உங்களை வந்திருக்கிறவங்களை வரவிருக்கிறேன். நம்ம எவ்வளோ பணம் செலவழித்தோம், எவ்வளோ பணம் வேஸ்ட்டாக போச்சு, எத்தனையோ பொருள் வாங்கினா வேஸ்ட்டாக போச்சு, எத்தனையோ ட்ரெஸ்ஸு வாங்கினோம், சொல்லி கொடுக்கல நல்லா கொடுத்தாங்க வேஸ்ட்டாக போச்சுன்னு அதுக்கெல்லாம் கவலைப்படுற நீங்கள் எதுக்கு தான் கவலைப்படணும்? அதுக்கெல்லாம் அன்றைக்கி நிறைய பேர் கவலைப்படுவாங்க. ஆனால் நீங்கள் எதுக்கு கவலைப்படணும்? உங்கள் நாட்களை பற்றி நீங்கள் கவலைப்படணும். அல்லேலூயா. எத்தனை பேர் என் நாள் வேஸ்ட்டாக போச்சு, என் நாள் ஒன்றுமெல்லாம் போச்சு, கர்த்தருக்காக நான் கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுக்கலன்னு அப்படி யாரெல்லாம் என்றீங்களோ நீங்கள் தான் யார்? புத்தி உள்ளவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்களாம் யார்? புத்தி உள்ள. ஒரு பாஸ்டர் என்கிட்ட சொன்னார், பாஸ்டர் நாங்கள் ஜெபிப்போம். அவர் சொன்னார், பாஸ்டர் நிறையா நாட்களை நம்ம வீணடித்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் பாஸ்டர். ஏன் பாஸ்டர்னு கேட்டேன். நிறையா நம்ம மீட்டிங்காக போகிறோம், அதனால ஒரு பிரயோஜனம் இல்லையா. அப்போ நானும் யோசித்தேன், நம்ம மீட்டிங்கே நீ கேன்சல் பண்ணிவிட்டு அப்பாவுடைய சமூகத்தில் தான் உட்காரணும். நம்ம மற்றவங்களுக்கு சொல்கிறோம், விசுவாசிகளுக்கெல்லாம் அந்த கூட்டத்துக்கு போ இந்த கூட்டம் போ, நம்ம ஏன் மீட்டிங்காக தெரியும்னு சொல்லி எப்போ கிட்டத்தட்ட ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடியே நாங்கள் திரும்பி பார்த்தோம். எங்கள் வாழ்க்கை பாதையை நாங்கள் திரும்பி பார்த்தோம். ஒன்றுமே இல்லை, மீட்டிங்கில் போனால் அங்கே பேசுவாங்க, சாப்பாடு போடுவாங்க, வருவாங்க. இதில் ஒரு பிரயோஜனமே கிடையாது. அப்போ அதே நேரத்தில் அந்த 3 மணி நேரம் தேவ சமூகத்தில் நம்ம உட்காந்து செபிக்கிறப்ப அதுதான் நாட்களை நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா. கிறிஸ்தவன் ஒரு கிறிஸ்தவ பாட்டு பாடுற இடமே போய் உட்காந்தாலும் அது நேரம்ல தேவையில்லாத நேரங்கள் தான். இப்போ பாருங்கள், நேரங்களை நம்ம என்ன பண்ணணும்? புரிஞ்சுக்கிறணும். கணக்கு பார்க்க கடவன். ஆகவே ஒருத்தன் கணக்கு பார்க்காம இருந்தானா அவன் இந்த உலகத்துக்கு அவன் எப்படி இருக்கிறானா நிர்விசாரமான மனிதனாக இருக்கிறான். கிராமத்தில் போய் ஒரு பட்டிக்காட்டு ஆள்கிட்ட கேளுங்களேன், உங்களுக்கு வயசு எத்தனை கேட்டால் எப்பே 40 இருக்கும் 50 இருக்கும். அவன் வாழ்க்கையில் அவன் வயசை கூட தெரியாமல் வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் பாருங்க. இவனை மாதிரி ஒரு அடி முட்டாளுங்க பார்த்துருக்கீங்களா? எத்தனை பேர் நான் சொல்கிறது புரியுது? வயசு எத்தனைப்பா? ஒரு 50 இருக்கும் பே, 52 இருக்கும் பே, 60 இருக்கும், எத்தனை இருக்குன்னு தெரியலை. அவன் என்னன்னா வேலை சாப்பாடு வேலை சாப்பாடு பிள்ளைகளை வளர்க்குறதுலே இருக்கிறான் தவிர அவனுக்கு தான் வயசு கூட தெரியலை. ஆகவே தான் பாருங்கள், நம்ம அப்படி இருக்கக்கூடாது. அழகாக நான் அடுத்து இந்த காரியத்தை நான் எடுக்கிறேன். 3 காரியங்களை நான் பார்க்கலாம். புத்தி உள்ளவன் என்ன பண்ணிருக்கணும்? கணக்கு
பார்க்க கடவன். இந்த வருஷத்தை நீங்கள் 31ஆம் தேதி நைட்டில் உட்காந்து கணக்கு பார்க்கக்கூடாது. இப்பயே உட்காந்து திங்க செவ்வாய் இந்த 2 நாள் உங்களுக்கு அற்புதமான நாள். உங்களை உட்காந்து ஆராய்ச்சி பாருங்கள். முன்னாடி எப்படி இருந்தோம், முன்னை காட்டி நம்ம இப்போ வளர்ந்துருக்கிறோமா, பொருளாதாரத்தில் எல்லாத்துல வளர்ந்துருக்கோமா? அப்படி நம்ம வளரலை, முன்னை காட்டி ஒரு நிலைமை போட்டால் பிரசங்கில சொல்லியிருக்கு, உன் தாழ்வு காலத்தில் நீ என்ன செய்ய, சிந்தனை செய். நன்மை காலத்தில் நீ அனுபவித்துரு, தாழ்வு காலத்தில் சிந்தனை செய். ஏன் எதில் விழுந்தோம், ஏன் நம்முடைய குடும்பம் முன்ன இருந்த மாதிரி இப்போ இல்லை, இதெல்லாம் நம்ம சரி செய்யணும். சரி செய்யா இல்லை, அதனால தான் வேதம் சொல்லு, புத்தி உள்ளவன் கணக்கு பார்க்க கடவன். ஹல்லேலூயா. என் குற்றங்களை நினைவு, என் குற்றங்கள் நீர் நினைவு கூர்ந்தார், உன்னை நிற்க முடியாதையா. என் குற்றங்கள் நீர் நினைவு கூர்ந்தார், உன்னை நிற்க முடியாதையா. தகப்பன் மகனை மன்னிப்பது போல், தகப்பன் மகனை மன்னிப்பது போல், மன்னிக்கும் தெய்வம் நீர்தானையா, மன்னிக்கும் தெய்வம் நீர்தானையா. என்னை கழுவி கழுவி தூய்மையாகும் கல்வாரி ரத்தத்தாலே, நான் பனியை போல வெண்மையாவே, முற்றிலும் வெண்மையாவே. ஏசையா 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 ஏசையா. வேதத்தில் ஒரு மனுஷன் இருக்கிறான், செங்கடலை பிளந்தவன், வானத்திலிருந்து மன்னாவை கொண்டு வந்தவன், கண்மலையை அடித்து ஒரு ஆறை போல கொண்டு கிட்டத்தட்ட 45 லட்சம் பேர் அந்த தண்ணீரை குடித்தார்களாம். பாருங்க, ஒரு தண்ணி லாரி வந்தாலே ஒரு 50 பேர் சேர்ந்தாலே எவ்வளோ பெரிய கிரௌட். என்னை பாருங்க, எல்லாரும் பெரிய ஒரு கிரௌடாக இருக்கும். 45 லட்சம் பேர் தண்ணீரை குடித்தார்கள், குளிச்சார்கள், துவைத்தார்கள். எத்தனை பேர்? 45 லட்சம் பேர். அந்த கண்மலையில் அடித்தவனே நதி போல் ஆறு போல் ஓடி வந்துச்சு. நீங்கள் பைப்பில் படிக்கல, சாதாரண படிக்கக்கூடாது. கண்மலையை அடித்தான் தண்ணி வந்துச்சுன்னா 45 லட்சம் பேர்த்துக்கு ஒரு தண்ணி வருதுன்னா எவ்வளோ பெரிய ஆறு அந்த கண்மலையிலேருந்து ஓடி வந்திருக்கும் பாரு. அப்பேற்பட்டவன் அவன் தன் வாழ்க்கையில் கடைசியில் ஒரு வேதனையோடு ஒரு பதிவை சொல்கிறான். மோசே தன் வேதனையோடு, சங்கீதம் 99 வாசிங்க, அவன் வேதனையோடு ஒரு காரியத்தை சொல்லுகிறான் பாருங்களேன். எங்கள் நாட்கள் எல்லாம் உமது கோபத்தால் போய்விட்டது. எல்லாரும் எடுத்துக்கங்க, எல்லாரும் எடுத்துக்கங்க. எங்கள் நாட்கள் எல்லாம் எடுத்துக்கங்க. வாசிங்க வாசிங்க. எங்கள் நாட்கள் எல்லாம் உமது கோபத்தால் போய்விட்டது, ஒரு கதையை போல் எங்கள் வருஷங்களை கழித்து போய்விட்டோம். எங்கள் நாட்கள் எல்லாம் உமது கோபத்தால் போய்விட்டது, ஒரு கதையை போல் எங்கள் வருஷங்களை கழித்து போட்டோம். மோசே சொல்றாரு, என் லைஃபே என்ன ஆயிடுச்சு, வேஸ்ட் ஆயிடுச்சு. என்ன சொல்றாரு மோசே? நான் லைஃபே வேஸ்ட் பண்ணிட்டோம். ஒரு ஜீவனுள்ள தேவனை எகிப்திலேருந்து வழி நடத்திட்டு வந்தார். ஆனால் எங்கள் லைஃப்பெல்லாம் பாருங்களேன், அவனா அழுகுறாங்க, அவனா கள்ள தூக்குவாங்க, அவனா இது இவங்களோட போராடி போராடிய லைஃபே பாருங்க. எல்லாரும் இவங்களோட முறுமுறுத்து இவங்க அழுது இவங்களோட என் லைஃபே போயிடுச்சுன்னு சொல்கிறார். லைஃபே வேஸ்ட் ஆயிடுச்சுன்னு சொல்கிறார். பாருங்கள், நிறைய நேரங்களில் நம்மளும் அப்படித்தான். நீங்கள் மோசை மட்டும் நினைக்கக்கூடாது, நம்மளே அந்த இடத்துல வச்சு பார்க்கணும். எவ்வளோ நாள் யாரோடு போராடி இருக்கிறோம், எத்தனை நாள் நம்மளை பேசினவர்களுக்கு நம்மளும் பதிலுக்கு பதில் பேசியிருக்கிறோம், எத்தனை நாள் அவர்களை வைத்து நம்ம வீட்டில் வச்சு இப்படி பேசிட்டாங்க அப்படி பேசிட்டாங்கன்னு சொல்லி நம்ம லைஃப்பை ஒரு கதையை போல் நம்ம கெடுத்துக்கிட்டே இருந்திருக்கிறோம். அல்லேலூயா அல்லேலூயா. எல்லாரும் கவனமாக கவனிக்கணும். இந்த மோசே பக்தன் யார்? இந்த மோசேனா தேவனோடு முகமுகமாய் பேசின ஒரு மனுஷனை இங்கே சொல்கிறான். எங்கள் நாட்கள் எல்லாம் வேஸ்ட்டாக போயிடுச்சுன்றான். என் நாட்கள், உட்காருங்க ப்ரோ, உட்காருங்க ப்ரோ, உட்காருங்க உட்காருங்க. நீ நின்னீங்கன்னா எனக்கு வராது. நான் உட்காருங்க, உட்காந்துதான்.
அங்கே என்னன்னு கேளுங்க, என்னன்னு பேசிட்டு உட்காருங்க. அங்கே பாருங்க. அப்போ பாருங்க, யாரை சொன்னேன்? யாரோடு பேசினாரு? முகமுகமாய் தேவனிடத்தில் பேசின மோசே. 40 நாளும் தேவனுடைய பர்வதத்தில் இருந்த மனுஷன் கடைசியில் வேதனையோடு ஒரு பதிவை இங்கே பார்க்குறோம். இங்கே நாட்கள் எல்லாம் ஒரு கதையை போல போயிடுச்சு. அநேக நேரங்களில் நம்மளை அப்படித்தான். எளிமையானவர்களே, நான் என்னைக்கு என்ன சொல்லுவேன் கேட்டிங்கன்னா, உங்களை பேசுகிறவர்கள் பேசிக்கொண்டே தான் இருப்பார்கள். எப்போ வரைக்கும்? நீங்கள் சாகிற வரைக்கும் நீங்கள் சாகிற வரைக்கும் போராடக்கூடாதுன்ற. பேசிக்கோ, பேசிக்கொண்டே போ. அவர்கள் தேங்கி நிற்பார்கள். எப்பா? அவர்கள் தேங்கி நிற்பார்கள். ஆனால் எதை பார்த்தாலும் நீ எப்படி வேணாலும் பேசிட்டு போ அப்படின்னு உதறி விட்டு போறே பாரியா, நீயே வளர்ந்து கொண்டு இருப்பாய். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுதாங்க சத்தியம். தேவனுடைய குமாரன் தான், நீ இறங்கி வா அப்படின்னு ஒருத்தன் கூப்பிடுறான். அப்படின்னா என்ன ஆகுதுன்னா, ஆம்பளைலாம் நீயே இறங்கி வா. உடனே அவர் காமிச்சாரா, நான் ஆம்பளை தான்டா, நான் தாண்டா இயேசுன்னு காமிச்சாரா? அவர் வாட்டுக்கு இருந்தார். ஏன்? அவன் தேங்கி நிற்கிற நீர், இயேசு பரவி நிற்கிற நீர். அல்லேலூயா. அவன் இன்னைக்கு நரகத்தில் கிடைக்கான். உங்களுக்கு தெரியுமா? அந்த தூசிச்சவன் வஞ்சவன் நரகத்தில் கிடைக்கான். அவன் இன்னைக்கு நெஞ்சில் அடித்து அழுதுகிட்டு இருக்கான். அன்னைக்கு நான் தூசிச்சிட்டோம், இன்னைக்கு நான் நரகத்தில் வந்துக்கிட்டு இருக்கோன்றான். ஆகவே எதை குறித்து நீங்கள் உங்கள் நாட்களை வீணடிச்சிடக்கூடாது. இங்கே பாரு ஜோயலு, சீரியஸாக பேசிக்கிட்டு பேசாமல் இருக்கணும். உங்கள் நாட்களை கதையை போல் என்ன பண்ணிடக்கூடாது, ஆக்கிடக்கூடாது. சவுல் எப்படி, இங்கே நான் சொல்கிறேன், நீங்கள் ஒரு லீடர்ஷிப்புக்கு வந்துட்டா, நீங்கள் வேலை செய்கிற இடத்துலையோ, உங்கள் கம்பெனிலேயோ, உங்கள் வீட்லேயோ, சொந்தங்க மத்தியிலையோ, நீங்கள் ஒரு கொஞ்சம் லைட்டாக அப்படி வந்துட்டிங்கன்னா உங்களை வந்து என்ன பண்ண மாட்டாங்க, ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன். இவையெல்லாம் ஒரு ஆளா, இவெல்லாம் ஒரு ஆளா, இவ்வளோ போய் இதில் இவெல்லாம் இவன் ஒரு ஆளா, இவன் ஒரு ஆளா தான் கேட்பாங்க. தாவீதை கேட்குறாங்கல்ல, டேய் ஆடு தாண்டா விட்டேன், உன்னியாண்ட எங்கே வந்த அப்படின்னு கேட்குறாங்க. சவுலை சொல்கிறாங்க, நீங்கள் லீடர்ஷிப்லாம் பாருங்களேன், அங்கே பார்த்தது பூரா அவங்க பூரா அற்பமாக நினச்சவங்க இதெல்லாம் ஆண்டவர் உயர்த்தினார். சவுலை சொல்கிறாங்க, இந்த பேலியாளின் மகனா நம்மளை ஆளப்போகிறேன், ராஜாவை தான் நம்மளை ஆளப்போகிறேன்னு சொல்லி சவுலோ, அடுத்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சொல்லுங்க, சவுலோ எப்படி இருந்தானா? காது கேளாதவன் போல இருந்தான். அதான் ஆவிக்குரிய பண்பு. ஒருத்தர் உங்களை பார்த்து சொல்றியா, நீ எல்லாம் ஒரு ஆளா? என்னங்க? இல்லை நீ எல்லாம் ஒரு ஆளா? சொல்லுங்க, என்னமோ சொன்னீங்களே. இல்லை நீ எல்லாம் ஒரு ஆளா? இல்லை என்ன கேட்கலங்க. இப்படி இருந்து பழகுங்களேன். அவங்க உங்களுக்கு விரோதமாக அங்கே போட்டு கொடுத்துருக்காங்க. என்னங்க என்னமோ சொன்னீங்களே? கேட்கல. போட்டு கொடுக்குறான், போட்டு கொடு. சரிங்க சரி. இப்படி காது கேளாத போல சில விஷயங்களை நீங்கள் என்ன பண்ணணும்? பிசாசு வைக்கிற ட்ரிக் என்ன தெரியுமா? உங்கள் ஆவிக்குரிய வளர்ச்சியில் நீங்கள் போகக்கூடாதுன்னு சொல்லி உங்களை அப்படியே போகிறப்ப இழுத்து விடுறதான் பார்ப்பேன். அந்த நண்டு மாதிரி, நண்டு என்ன பண்ணுமா? மேலே இழுத்து விடுமா? அந்த மாதிரி பிசாசு சில ஆட்களை வச்சு பயன்படுத்தியான், யாரை வேணாலும் வச்சு பயன்படுத்தியான். நீங்கள் உங்களை வந்து இப்படி பேசிட்டாங்கன்னு உங்களுக்கு சொல்லுன்னு கோவம் வரும் பார்த்தீங்களா? நீங்கள் அப்படியே என்ன பண்ணுறீங்கன்னா, ஆப்பால ஏறிக்கிட்டு இருக்கால என்ன பண்ணுறீங்க, கீழே விழுந்துடுறீங்க. கீழே விழுந்து 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 நீங்கள் உயரத்திலே போக முடியாமல் இருக்கிறீங்க. அதான் மிஸ்டேக். ஆரம்பத்தில் நானும் அப்படித்தான் இருந்தேன். எவனாச்சும் பேசிட்டா கோவம் வரும், எரிச்சல் வரும். அதெல்லாம் பாருங்கள், ஆண்டவர் அப்புறம் கற்றுக் கொடுத்தாரு, எதையும் குறித்து கவலைப்படாத, நீ வாட்டுக்கு உன் பாதையில் போ. அல்லேலூயா, அல்லேலூயா. இதுதாங்க மோசேக்கு ரொம்ப வேதனையோடு சொன்ன காரியம். எங்கள் நாட்கள் எப்படி ஆயிடுச்சு, எப்படி ஆயிடுச்சு? ஒரு வாசிங்க, என்ன ஒரு வாசிங்க. பாருங்க, எங்கள் நாட்கள் எல்லாம் எப்படி ஆயிடுச்சு, எப்படி ஆயிடுச்சு? யூஸ்லெஸ்ஸான ஆக்கிட்டோம். பாருங்க, அதான் ரொம்ப வருஷத்தின் முக்கியம். அந்த வருஷம் சிறப்பாக இருக்கணும். உங்களுக்கு 2026 சிறப்பாக இருக்கணும்னா 2025 உட்காந்து நீங்கள் என்ன பண்ணணும்? கணக்கு பார்க்கணும். எனக்கு விரோதமாக எலும்புனவங்கள நான் எப்படியெல்லாம் பேசியிருக்கேன், என் எதிரியை கூட நான் எப்படி வஞ்சிருக்கிறேன், அதெல்லாம் உட்காந்து மன்னிப்பு கேளுங்க ஆண்டவர். எதிரியை நேசிக்கணுங்க. எதிரியை என்ன பண்ணணும்? நேசிக்கணும், நேசிக்க பழகணும். எப்படிங்க பாஸ்டர்? ஏன்னா அந்த எதிரியை உண்டாக்குனதே யாரு தான்? கர்த்தர் தான். உங்களுக்கு விரோதமாக உங்களை சீர்படுத்துறதுக்கு, சில நேரத்தில் உங்களை குணப்படுத்துறதுக்காக சில எதிரிகளை அனுமதிப்பார். அவர் அனுமதி இல்லாமல் எதுவுமே
வராது. அவன் அப்படி பேசிட்டியான், இவன் இப்படி பேசிட்டியான், என்னை அப்படி பண்ணிட்டியான் அப்படின்னு நீ இன்னும் வளரலன்னு அர்த்தம். நீ இன்னும் விளக்கமாறு வீட்டில் துடைக்கல, சோபாவில் துடைப்பீங்களா, தேப்பில் துடைப்பீங்களா? விளக்கமாறு எங்கே தான் துடைக்கணும்? தரையில தான் துடைப்பீங்க விளக்கமாறு. அல்லேலூயா. அந்த மாதிரி சில விளக்கமாறுகள் எதிரின்னு உங்கள்கிட்ட ஆண்டவர் ஒப்பு கொடுப்பார். சில விளக்கமாறுகள் உங்கள்கிட்ட வரும். அந்த விளக்கமாறு கீழே தான் துடைக்கும். உங்கள் மெயின் பாக்ஸை என்ன பண்ண முடியாது. உங்கள் உயர்வை, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறத கிளீன் பண்ணுறதுக்கே ஆண்டவர் ஒப்பு கொடுப்பார். அல்லேலூயா. அப்போ பாருங்க, எதிரிகளுக்கு கூட நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, எனக்கு எதிரியை தந்தது கூட இந்த வருஷத்தில் நன்றி சொல்லுங்க. எனக்கு எதிரியாக இருந்தவன், என்னை எதிர்த்து பேசினவன், என்னை முன்ன விட்டு பின்ன பேசினவனுக்குலாம் நான் என்ன பண்ணுறேன், என்னையும் ஒரு ஆளாக மதித்து என்னையும் பேசியிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த ஆண்டவருக்கு அப்படி எங்கே இருங்க. எதையுமே பாசிட்டிவாக எடுத்துக்கொள்ளுங்க. அவங்க இப்படி பேசுகிறாங்க, எல்லாத்துக்கும் நன்றி சொல்லுங்கள் ஆண்டவர்கிட்ட. அல்லேலூயா. என்னையும் பாருங்க, உங்களை ஒருத்தர் உட்காந்து மணிக்கணக்கில் பேசுகிறான்னா நீங்கள் யாரு தான்? நீங்கள் முக்கியமானவர்கள், விசேஷமானவர்கள். உங்களை ஒருத்தர் பேசவே இல்லைன்னா நீங்கள் என்னாச்சு? ஈசன் துறவு மாதிரி ஆயிடுவீங்க. அல்லேலூயா. இந்த கல்யாணத்துக்கு போகையில் மற்ற பொருளெல்லாம் பத்திரமா வைப்பாங்க. ஒரு பேப்பர் எடுத்து கசைக்கு தூக்கி குப்பையில் போடுவாங்க. அது என்ன பேப்பரு? டிசி பேப்பர். நீங்கள் டிசி பேப்பர் இருந்தால் உங்களை எவனும் பேச மாட்டாங்க. நான் இன்னொன்று சொல்கிறேன், ஆண்டவர் உங்களை பயன்படுத்துகிறப்ப சில பேர் பேசத்தான் செய்வார்கள். வேதம் முழுக்க இருக்கா இல்லையா? வேதம் முழுக்க இருக்கா இல்லையா? அப்போ எப்போங்க சத்துருக்களுக்கு முன்பாக நீ எனக்கு ஒரு பந்தியை, அப்போ எப்போ ஆயத்தம் பண்ணுவார்? சத்துருன்னு ஒருத்தர் இருந்தால் தானே உங்களுக்கு பந்திய. புரியுதா புரியலையா? எத்தனை பேர் புரியுது? நிறைய பேர் பாஸ்டர் அப்படி அழுகிறது, வேதனைப்படுறது, எங்களை அப்படி பேசுகிறாங்க, எங்களை இப்படி பேசுகிறான், அவன் எனக்கு விரோதமாக அப்படி பண்ணுறான், என்னை வேலையை காலி பண்ண. என்ன செஞ்சாலும் உங்களை ஒன்றுமே செய்ய முடியாது. அல்லேலூயா. யோசேப்பை எல்லா பேரும் சேர்ந்து குழியில போட்டாவே கூட அவனை ஆண்டவர் எகிப்தில் என்ன வைக்கணும் அங்கே தான் வச்சார். அல்லேலூயா. தாவீதை எங்கே வைக்கணுமோ அவனை என்ன செஞ்சு பார்த்தாங்க. சவுல் எவ்வளோ கொல்ல பார்த்தாலும் நான் சொல்றேன், உங்கள் தலையில் இருக்கிற ஒரு முடி கூட. நீங்கள் எப்படி மாறணும்னா, ஆவிக்குரிய பண்புல என்ன பண்ணணும்? வளர ஆரம்பிக்கணும். ஒருத்தன் சொல்கிறான், உன்னை போட்டு கொடுக்குறாங்க, உங்களை இப்படி பண்ணுறாங்க, உங்களை வேலையை கழிவுணுங்க அப்படி பண்ணுறப்ப அவையெல்லாம் ஒரு ஆளா, அவையெல்லாம் நான் எவ்வளோ நன்றி செஞ்சுருக்கேன், இப்படிலாம் நீங்கள் பேசுனீங்கன்னா நீங்கள் இன்னும் மாம்சத்தில் தான் என்ன பண்ணுறீங்க. போடா, அவர் ஆண்டவர் பார்த்துக்குருவார். ஓ, எவன் என்ன பேசி என்ன ஆக போகுது. அல்லேலூயா. இப்படி ஒரு நிலைமைக்கு நீங்கள் இந்த 2020 ஒரு முடிவு எடுங்க. 2025 என்ன பண்ணுங்க? எல்லாரும் என்னைய பாருங்க. சீமேயி தூசித்தான், ரத்த பிரியனே, பேலியாளி மனுஷனே, தொலைஞ்சு போடான்யா. உடனே தாவீது என்ன சொன்னார்? சீமே இவர் என்ன சொல்றாரு? இன்னொருத்தர் இருக்கார், அவர் பேர் என்னாரு? அபிஷாய் என்ன சொல்றாரு? எல்லாம் ஒரு ஆளா? சொல்லுங்க தலைவரே, உன ஒரு போட்டுறேன் அப்படின்ட்டு. தாவீது என்ன சொல்றாரு? சொல்லுங்க, நீங்க வசனத்தை எடுத்திருக்கமா இல்லையா? என்ன சொல்றாரு தாவீது? உமக்கு எமக்கும் என்னடா, அவனே வஞ்சிட்டு போறேன், கத்தர் பார்த்து கொண்டு அவனை வைய வேண்டுமேன்னு ஒரு வேளை கத்தரே அவனுக்கு சொல்லி இருக்கிறாரா? உட்ரா வையட்டும்டா, அவன் வையதான் உயர்வு ஆண்டவர் உயர்த்த போறார். அல்லேலூயா. ஏன்னா தாவீது அந்த நேரத்தில் அவன் எதிர்த்து வஞ்சு அவனை கொண்டிருந்தானா தாவீது மறுபடியும் ராஜாவா ஆக முடியாதுங்க. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், ஆவிக்குரிய பண்புகளே வளர ஆரம்பிங்கள். அல்லேலூயா. கண்ணுக்கு கண்ணு, பல்லுக்கு பல்லு, ஒருத்தங்க பேசுனா மறுபடியும் எதிர்த்து பேசுறது, இதெல்லாம் விட்டுட்டு ஆவிக்குரியவன் எல்லாற்றையும் நிதானித்து அறிகிறான். அல்லேலூயா. என்னை கழுவி கழுவி தோல், எல்லாரும் பாடுவான். கல்வாரி ரத்தத்தாலே நான் பனியை போல வெண்மையாவே, முற்றிலும் வெண்மையாவே. ஏசையா 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 ஏசையா. என் குற்றங்கள் நீ நினைவு கூர்ந்தாய்,
ஆண்டவர்கிட்ட கேட்பாமா? தகப்பன் மகனை மன்னிப்பது போல் மன்னிக்கும் தெய்வம் நீர்தானையா, மன்னிக்கும் தெய்வம் நீர்தானையா. என்னை கழுவி கழுவி தூய்மையாக்கும் கல்வாரி இரத்தத்தாலே நான் பனியை போல வெண்மையாவே, முற்றிலும் வெண்மையாவே. ஏசையா, 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 ஏசையா. கிழக்கு மேற்கு உள்ள தூரம் உந்தன் எல்லாம் அறிக்கையிட்டு படிப்பாமா? எங்களை மன்னிங்க ஆண்டவரே, மன்னிங்க. கிழக்கு மேற்கு உள்ள தூரம் உந்தன் இரக்கம் உயர்ந்ததையா. இல்லையே எல்லை உம் அன்பிற்கு, இல்லையே எல்லை உம் அன்பிற்கு. இரக்கம் செல்வந்தர் நீர்தானையா, இரக்கத்தின் செல்வந்தர் நீர்தானையா. என்னை கழுவி கழுவி தூய்மையாக்கும் கல்வாரி இரத்தத்தாலே நான் பனியை போல வெண்மையாவே, முற்றிலும் வெண்மையாவே. ஏசையா, 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 ஏசையா. பிரசங்கி 9:10 படிங்க. பிரசங்கி 9:10. இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, இந்த வருஷத்துல நம்ம புதிய வருஷத்தை போராட நம்மளை நாமே நிதானித்து 9:10 படிங்க. செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அது உன் பலத்தோடு செய். நீ போகிற பாதாளத்திலே செய்கையும் வித்தையும் அறிவியும் ஞானமும் இல்லையே. 7:14 வாசிங்க. அது ரெண்டாவது. 7:14 வாசிங்க. பிரசங்கி 7:14. இல்ல அந்த வசனம் தேவன் கோணலாக்கினதை, அது எங்க இருக்கு அந்த வசனம்? மாத்தி எழுதிட்டேன். 13 வாசிங்க. தேவன் கோணலாக்கினதை நேராக்கினவன் யார்? நல்லா பாருங்க. தேவனே கோணலாக்கினவனை நேரனாக்கினவன் யார்? எத்தனை நாட்கள் பிச்சைக்காரர்களோடு நம்ம சண்டை போட்டிருப்போம். அவங்க திருவோட்டை இழுத்து 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 எப்படி மோசே வந்து சொல்றான் பார்த்தீங்களா? எங்க வருஷம் எப்படி ஆயிடுச்சு? வருஷம்லாம் ஒரு கதையை போல வீணாய் போச்சு. எத்தனை நாட்கள் தரம் இல்லாதவரோடு உட்காந்து பேசியிருப்போம். எத்தனை நாட்கள் நம்ம ஆர்குமெண்ட் பண்ணி சில காரியங்களை நம்ம நாட்களை செலவழிச்சிருப்போம். நல்லா யோசித்து பாருங்களேன். தரம் இல்லாதவர்களோடு நான் சொல்றேன், அவனை ஆண்டவரே எப்படி தான் வச்சிருக்கிறாரு? வசனத்தைப்படி சொல்லுங்க. அவனை ஆண்டவனே கோணலாக்கி தான் வச்சிருக்காரு. நீ கேட்கறனால அவன் என்ன ஆக போறான்? நேராக போறானா? நீ உன்னை போய் கேட்டவனே அவன் நேராக போறானா? அவனோட வேலையே அதுதான். சகுனிகளுக்கும் ரெண்டகம் பண்ணுவனுக்கு வேலையே அந்த வேலை தான். அவன் அதுக்குன்னே ஆண்டவர் என்ன பண்ணிருக்காரு? விட்டு வச்சிருக்காரு. சீமைன்னு ஒருத்தர் இருந்தாதான் தாவீதுன்னு ஒரு மனிதன். நல்லா பாருங்களேன். சினிமானா கதாநாயகன் இருக்கணும், ஆப்போசிட்ல யார் இருக்கணும்? வில்லை இல்லாதவன் கதாநாயகனே. அப்ப கதாநாயகன் எவனுக்காக போய் அடிப்பான் சொல்லுங்க? ஜோக் ஆக்டர் அடிக்க முடியும்? வில்லன்னு கதாநாயகன் ஒருத்தர் இருந்தானா எவன் தான் இருப்பான்? உங்க வாழ்க்கையிலே வில்லன்கள் இருப்பார்கள். அவர்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். ஆமான்னு ஒருத்தர் இருந்தானா முருதகாயின்னு ஒருத்தர் இருக்கணும். அல்லேலூயா. ஆமா தூக்கு மரத்தை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கான். உங்களுக்கு ஒருத்தவங்க பண்ணிக்கிட்டே இருப்பான். அப்போ ஆண்டவர் அமைதியாக இருக்கார். எப்போ தெரியுமா ஆண்டவருடைய என்ட்ரி ஆகும்? கடைசி முடிவில் எல்லாம் செஞ்சுக்கு அப்புறம் ஆண்டவர் என்ட்ரி ஆவார். அல்லேலூயா. அப்போ தான் ஆண்டவர் என்ட்ரி ஆவார். நீங்கள் என்னடா அவன் செஞ்சுக்கிட்டே இருக்கேன் ஆண்டவர் அமைதியாக இருக்காருன்னு பார்க்கக்கூடாது.
நீ என்ன எனக்கு தூக்கு மரம் செஞ்சுட்டு அவனோட போய் நீங்கள் கெடுத்துடக்கூடாது. ஏன்னா அவன் செய்கிற தூக்கு மரமே யாருக்கு தான் செய்கிறான்? அவானித்து அறிகிறான். ஆவிக்குரிய மண்டலத்தில் நீங்கள் இருக்கிறீங்கன்னா ஆவிக்குரிய மண்டலத்துக்கு ஏற்ற மாதிரி நடக்கணும். தாவீது போகிறாங்க ஒரு ஆளை கொல்றதுக்கு, படைகளோட போகிறான். அவன் என்ன கேட்டேன்? சாப்பாடு கேட்டேன். போய் சாப்பாடு வாங்கிட்டு வாங்கடா அப்படின்னு கேட்குறான். உடனே இவங்க போகிறேன் அவன் சொல்கிறான், அந்த செத்த நாயா சாப்பாடு கேட்டால் இருக்கு இல்லைன்னு சொல்லணும். அவன் கேட்குறான், அந்த நாயா இந்த எஜமானுக்கு துரோகம் பண்ணவனா இந்த தாவீதா? எனக்கு யாருன்னே தெரியான்றான். தாவீதான்னு கேட்குறியான். அப்புறம் எல்லாரும் என்னைய பாருங்க, அதை விடுங்க, பைபிளை விடுங்க, அதை எடுக்காதீங்க, எனக்கு யாருன்னே தெரியாதுன்ற. எஜமானுக்கு துரோகம் பண்ணிட்டு போனவன் அவன் தானே அப்படின்னு கேட்குறான். உடனே வந்து சொல்கிறாங்க, உடனே தாவீது பொருள்லாம் எடுத்துட்டாரு. பொருளை எடுத்து சேராட்டால் போட்டுட்டு ஆடிக்காரை எடுத்துகிட்டு போயிட்டாரு. எதுக்கு சொல்லுங்க, கதையை சொல்லுங்க. போட்டு தள்ளுறதுக்கு. யார? நாபால. யார? நாபால. ஒரே அம்பலம், பொண்ணு அம்பலம். அந்த அம்பலம் இல்லை. எல்லாரும் பாருங்கப்பா, என்ன பாருங்கப்பா, கதையை உங்களுக்கு சீக்கிரமா நல்லா புரியுற மாதிரி சொல்றேன். நாபால போட்டு தள்ள போறாரு. உடனே அங்கே ஒரு கேரக்டர் ஆண்டவர் கிராஸ் பண்ணவர் பாருங்க. ஆண்டவருக்கு அதெல்லாம் பிடிக்காது. ஏன்னா இவனை கொன்று தேவையில்லாத ரத்த பலிவை மேலே ஒன்று ஆண்டவர் யாரை கிராஸ் பண்ணி விடுறாரு? எங்களுக்கு தெரியாது பாஸ்டர். ஒரு பெண்ணு வருவா. யார் அந்த பெண்ணு? தெரியாது பாஸ்டர். அபிகாயில். என்னது? அபிகாயில். நான் 2 குழந்தைக்கு பேர் வச்சேன். அப்போ ஒரு கூட்டம் 2 குழந்தைக்கு அபிகாயில் பேர் வச்சேன். அபிகாயில் வந்து அவனை தடுக்கிறா. ஆண்டவரே நீங்கள் இந்த காரியத்தை அவன் செத்த நாய். யாரை சொல்கிறா? உங்களுக்கு கதையும் புரியாது, வாழும் புரியாது. வீட்டுக்கார தாங்க சொல்கிறா. அவன் கூட நான் கொள்ள வருஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் தாவீது ராஜாவே, அது செத்த நாய். அந்த நாயை நீங்கள் போய் கொண்டு உங்கள் இமேஜை கெடுக்கலாமா? அவனை விட்டுருங்க. அவன் அப்படி சொல்லி அங்கே பேசுகிற அந்த வசனங்கள் பாருங்க. உடனே தாவீது உடனே குதிரையோட கோவத்தோடு வந்தவன் அந்த பெண் பேச்சை கெடுத்து. இதுதான் ஆவிக்குரிய மண்டலம். அல்லேலூயா. பிசாசு இவனை கொலை பண்ணுறதுக்கு அனுப்புறான். ஆண்டவர் இங்கே ஒரு பெண்ணை அனுப்புகிறார். எல்லாரும் வேதத்தை பார்க்காதீங்க, என்ன பாருங்க. இப்போ நீங்கள் எல்லாம் புரிஞ்சுக்கணும். பலிக்கு பலி, கண்ணுக்கு கண், பேச்சுக்கு பேச்சு, இதெல்லாம் நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் என்ன ஆவிக்குரிய மண்டலத்துக்குள்ள வளரலேன்னு அர்த்தம். இன்னும் நீங்கள் குழந்தையா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். குழந்தையா இருக்கக்கூடாது, வளரணும். அல்லேலூயா. பவுல் சொல்றார், நான் குழந்தையா இருக்க போது குழந்தைக்கேற்ற வகையில் சிந்தித்தேன். நான் புருஷனா வளரும் போது புருஷனுக்கு ஏற்ற மாதிரி நான் வளர்ந்து. வாழ்க்கையில் எண்ணி பாருங்க, நீங்க அப்படியே ஆராய்ஞ்சு பாருங்க. எத்தனை நாட்கள் நம்ம சிலரோடு போராடி நம்ம வாழ்க்கை காலங்களை வீணடிச்சிருக்கிறோம். புரிஞ்சுக்குதா உங்களுக்கு நான் சொல்றது? புரியுதா புரியலையா? தேவன் உங்க வாழ்க்கையில ஒரு காரியத்தை பண்ணணும்னா நீங்க அமைதியா இருக்கணும். ஆவிக்குரிய மண்டலத்தில் நீங்கள் அமைதியாக மட்டும் இருந்து பாருங்களேன், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. அவர் அற்புதத்தை நீங்கள் ஏன் பார்க்க முடியலன்னா, நீங்கள் சில நேரம் மூக்க நுழைச்சிறீங்க, பதிலுக்கு பதில் பேசுறதுனால அவர் ஒரு செயல்பட முடியாமல் போயிடுது. அல்லேலூயா. பாருங்க, தரம் இல்லாதவர்கள் நம்ம வாழ்க்கையில் வருவாங்க. தரம் இல்லாதவர்கள், சகுனிகள் நம்முடைய வாழ்க்கையில் வருவாங்க. சங்கர் பிரதர் தெரியும், ஒருத்தனை நான் வேலைக்கு சேர்த்து விட்டா அவன் எனக்கு விரோதமாக இருந்துச்சு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். பர்றா வாடா, ஒரு டீயும் ஒரு வடையும் வாங்கி தரேன் அப்பப்போ, அதையும் சாப்பிட்டுட்டு இன்னும் வேலை பாடுறா, பார்த்துக்கிட்டே இரு. நாங்கள் கர்த்தருடைய எங்களுக்கு கர்த்தர் தான் துணை. அல்லேலூயா. எவனை வேணாலும் பாரு, என்ன வேணாலும் செய்யு, ஒன்றுமே அதை தான் போட்டுக்க. தேவன் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவர் ஏன் ஆண்டவர் எப்படி இருக்காங்க இவங்களாம்? நான் நல்லது தானே பண்ணுறேன், இவங்க ஏன் இப்படி போய் எனக்கு ஆப்போசிட்டாக வேலை பார்க்குறேன்? அப்போ தான் ஆண்டவர் இந்த வசந்த கேட்டார், தேவன் கோணல் ஆக்கினவனை நேராக்கினவன் யார்? அவன் அப்படித்தான் இருப்பான். கோணல தான் அவன் வழி இருக்கும். அவனை நேராக்க நீ என்ன பண்ணாத, முயற்சி செய்யாத. மண்டை குழம்புனவனை நீ என்ன பண்ண முடியாது, புத்தி ஆக்க முடியாது. நீ குழம்பி போயிடுவ. அவனெல்லாம் அப்படியே என்ன பண்ணிக்கணும், அப்படியே என்ன பண்ணிடணும், விட்டு போய்கிட்டே இருக்கணும். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஆண்டவரை நோக்கி போய்கொண்டே இருக்கணும். எத்தனை நாட்கள் கோழியை போல நம்ம குப்பைகளை கலரணும். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? புரியுதா புரியலையா? கோழிகளை போல குப்பைகளை கிளறி கொண்டோம். எத்தனை நாட்கள் கழுகு போல உயர பறந்தோம். அதெல்லாம் நீங்க சிந்திச்சு பாருங்க, நல்லா யோசித்து பாருங்க. வருஷத்துல 365 நாள் நீங்க பேசின அநேக நாட்கள் இருக்கும், உங்களுக்கு மறந்துருக்கும்.
ஆனாலும் தேவன் நினைவு கூறுவார். ஜெபத்தில் அழுது ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, மனுஷன் யாருமே நம்மளுக்கு என்ன கிடையாது, விரோதியே கிடையாது. அவன் மூலமா கிரியை செய்கிற பிசாசு உங்களை அழிக்கணும். நீங்க எங்க போனாலும் சொல்லுவாங்க, நான் இங்க இந்த ஊரை விட்டு வேற ஊருக்கு போறான், நீ அங்க போனாலும் உனக்கு யார் வருவா? பிசாசு வந்து அங்கேயும் சில ஆளுகளை வச்சிருப்பேன், நீ எங்க போனாலும் விட மாட்டேன். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? புரியுது புரியல? அதவே ஏன் இதெல்லாம் உங்களுக்கு சொல்றேன்னா, இந்த 2026 ஆண்டு உங்களுக்கு ஆசீர்வாதமா மாறணும். அல்லேலூயா, அல்லேலூயா. சிலர்லாம் நான் பார்க்குறேன், வளர்ச்சி கிடையாது. இன்னும் நீங்கள் வந்து எப்படி பேசுகிறீங்கன்னா, இன்னும் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கைக்குள்ளே வராமல் இன்னும் மாம்சகரம் சிலதெல்லாம் பேசுகிற பார்க்குறப்ப, ஏன் இதெல்லாம் நான் பேசுகிறேன்னா, நாங்களும் ஒரு காலத்தில் நானும் அப்படி தான் வாழ்ந்தேன். ஏன்னா என்னோடய சுபாவங்கள் என்னுடைய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இதில் இதான் தேவனுடைய குமாரன் தான் சிலுவையில் இறங்கி வாடா, வாட்டா 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 வாடான்றாங்க. யாராங்க ஆம்பளையா இருந்தா சொல்லுங்க வாடா அப்படின்றாங்க. உடனே அவர் இயேசு கோவப்பட்டு, நான் தான் இறங்கி வந்தேன் உங்களை அடிக்காம அப்படின்னா பிதாவுடைய திட்டம்லாம் ஃபெயில் ஆயிரும். அவர் என்ன பண்ணாரு? போடா 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 போடா. விவேகானந்திட்ட ஒருத்தன் வந்தானா, புத்தர்கிட்ட ஒருத்தன் வந்தானா, கெட்ட கெட்ட வார்த்தையா புத்தரை வஞ்சிக்கிட்டே இருக்கானா. புத்தர் அப்படியே உட்காந்து சிரிச்சுக்கிட்டே இருந்தாரா. வஞ்சு முடிஞ்சோடனே புத்தர் பார்த்தாரா, அவன் பார்த்தானா வஞ்சவன், என்ன நம்ம இவ்வளோ வயிறு இருந்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருக்கான்னு கேட்டு, ஐயா உங்களை ஒரு கேள்வி கேட்க வாங்க எனக்கு, நான் இவ்வளோ கெட்ட வார்த்தையில் வேறே உங்களுக்கு கோவமே வரலையான்னு கேட்டார். அவர் சிரிச்சார். வல்லப்பா அப்படி ஏன் அப்படி கேட்டானே, இப்போ நீ எனக்கு ஒரு பொருள் கொடுக்குற, இப்போ திவ்யஸ்ரீ வந்து ஒரு பொருள் கொடுக்குற, நான் வாங்கலாட்டி அந்த பொருள் யாருக்கு சொந்தம்? புத்தரை தான் சொன்னார். நான் அந்த பொருளை வாங்கலாம், உங்கள்கிட்ட என்ன பண்ணிட்டேன், நீ வைகிறத பூரா ஒன்டே கொடுத்துட்டே அப்படின்னு. அப்போ தான் பார்த்தேன், அடப்பாவி நம்மளே எத்தனை பேருக்கு புரியுதுங்க? புரியுதா புரியுது இல்லையா? சவுலு காது கேளாதவன் போல் இருந்தான். அல்லேலூயா. அவனுடைய பண்புகள் அதெல்லாம் ஆவிக்குரிய பண்புகள். என்னை கழுவி கழுவி தூய்மையாக்கும் கல்வாரி இரத்தத்தாலே நான் பனியை போல வெண்மையாவே, முற்றிலும் வெண்மையாவே. ஏசையா 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 ஏசையா, கிழக்கு மேற்கு உள்ளதுடன் உந்தன் இரக்கம் உயர்ந்ததையா. கிழக்கு மேற்கு உள்ளதுடன் உந்தன் இரக்கம் உயர்ந்ததையா. இல்லையே எல்லை உம் அன்பிற்கு, இல்லையே எல்லை உம் அன்பிற்கு. இரக்கத்தின் செல்வந்தர் நீர்தானையா, இரக்கத்தின் செல்வந்தர் நீர்தானையா. என்னை கழுவி கழுவி தூய்மையாக்கும் கல்வாரி இரத்தத்தாலே நான் பனியை போல வெண்மையாவே, முற்றிலும் வெண்மையாவே. ஏசையா 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 ஏசையா. தேவன் கோலனாக்கினவனை சொல்லுங்க நேராக்கினவன் யார்? எத்தனை நாட்கள் நம்ம நாயை பிடிச்சி நிறைய மாற்ற முயற்சி பண்ணோம்? எத்தனை பேருக்கு நான் சொல்ற புரியுது? எத்தனை நாட்கள் நாயை பிடிச்சி நிறைய மாற்ற முயற்சி பண்ணியிருக்கிறோம்? எத்தனை நாட்கள் கழுதையை பிடிச்சி குதிரையாக்க முயற்சி பண்ணியிருக்கோம்? நான் சொல்றதே கேட்க மாட்டியா? கேட்கவே மாட்டார்கள். யாரா இருந்தாலும் சரி, மனைவியா இருந்தாலும் சரி, கணவனா இருந்தாலும் சரி, கேட்க சொல்லுங்க. நீ 2 கண்ணீர் வடிச்சாப்புல அவர் அப்படியே திரிஞ்சிருவாரா? அதெல்லாம் சினிமா. நேச்சருக்கு வாழ்க்கை வேற. எத்தனை பேருக்கு புரியுது? நாயை நீ என்ன பண்ண முடியாது. அட சொல்லுங்க, நாய கழுதைய குதிரையாக்க முடியாது. ஒரு சொந்த பலத்தில் ஒரு நாளும் போடாத. தேவன்ட ஜெபம் பண்ணு. அல்லேலூயா. தேவன்ட மன்றாடு.
தேவனிடத்தில் அங்கே அவர் சமூகத்தில் உட்கார்ந்து அவருக்காக ஜெபம் பண்ணு. எல்லாம் மாறு. நீ அப்படியே கக்கப்பக்கா குக்கப்புக்கா உனக்குலாம் அறிவு இல்லையா, லோசம் இல்லை, நல்லா அவன் பொண்டாட்டியா இருக்க, நீலாம் தெருவில் பிச்சை எடுப்படா, செத்து போனா உனக்கு அப்போ தாண்டா இப்படிலாம் நீ பேசுனா அப்புறம் திருந்திடுவாப்ல. ஏய் நான் சம்பாதிக்கல நீ அப்படி ஆயிரும், நீ மனைவியை பார்த்து செஞ்சா அப்படி ஆயிடுவாப்ல, பிள்ளைகளை பார்த்து சனிங்களா இருங்களா, நானா செத்தா தான் அவங்களா அருமை தெரியும் அப்படி சொன்னாப்புல பிள்ளைய மாறிடுங்களா? தேவன் எத்தனை புரியுது நான் சொல்றது? எல்லாம் கதையை போல என்ன பண்ணிடக்கூடாது, வாழ்க்கை மாறிற. சாலமோன் ஞானி சொல்லுகிறார், நரியை நீங்க கழுதைய இது நாயை நரியாக்க முடியாது, கழுதைய குதிரையாக்க முடியாது. பாருங்க, சாலமோன் ஞானி. அந்த பிரசங்கெல்லாம் நீங்க படிச்சீங்கன்னா அல்ல அந்த ஞான வெளிப்பாடுகள் உங்களுக்கு வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களை நம்பாதவர்களுக்காக நீங்க நம்ப வைக்கணும் முயற்சிகள் செய்யாதீங்க. எத்தனை பேருக்கு நான் சொல்ல புரியுது? 2025 சில காரியங்களை சொல்றேன் உங்களுக்கு. 2026 நீங்க போவேல நல்ல புத்திமானா போகணும். உங்களை நம்பாதவர்களுக்காக நீங்கள் முயற்சி செய்து செய்து அவர்களை நம்ப வைக்க ஒரு நாளும் அட சொல்லுங்க, திருப்பி சொல்லுங்க, புரியுதா? இன்னொருக்கா சொல்லவா? யாரா இருந்தாலும் சொல்றேன். உங்களை நம்பாதவர்களுக்காக நீங்க சில நன்மைகளை செஞ்சு முயற்சிகளை செஞ்சு அவங்களை நம்ப வைக்க, உங்களை நம்புறவர்களுக்காக எதையும் செய்ய தயங்காதீர்கள். அல்லேலூயா. உங்களே நம்புறாங்க பார்த்தீங்களா, அவனுக்காக எதையும் செய்ய எந்த லெவலுக்கு போய் கூட நன்மை செய்யுங்க. அல்லேலூயா. எரேமியாட்ட வந்து கேட்குறாங்க, தொப்பியா சொல்கிறேன் வந்து எரேமியா அங்கே வா நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன்னு சொல்கிறப்ப எரேமியா சொல்கிறாரு, எனக்கு வேலை இருக்குது நிறையா, நான் உங்ககிட்ட வந்து எப்படிப்பட்டிருக்குன்னா நல்லா சொல்கிறாரு. அந்த வசனத்தில் எங்கே இருக்குது, வசனத்தை படித்தா நேரம் ஆயிரும். அவர் நான் என் வேலையை விட்டுட்டு மெனக்கெட்டு உங்ககிட்ட வந்து பேசுகிறதுக்கு எனக்கு நேரம் இல்லை, நான் பெரிய வேலை செய்து கொண்டு இருக்கிறேன். அல்லேலூயா. என்ன வேலை? நான் பழைய எருசலேமை கட்டி கொண்டு இருக்கிறேன்னு சொல்கிறார். எரேமியாவே இப்படி சொன்னால் புதிய எருசலேமுக்கு போகிற நம்ம எப்படி இருக்கணும்? அல்லேலூயா. பாருங்க, அதை தான் நான் சொல்லுவேன். எதையும் யாரையும் மாற்ற முயற்சி செய்யாதீர்கள். மாம்சத்தோடு ஒரு நாள் என்ன பண்ணாதீங்க, போராடாதீர்கள். நான் சில பேர் சில பேர் கேட்பாங்க, பாஸ்டர் உங்கள் சர்ச்சுக்கு சில சர்ச்சில் போனால் சில பேர் அப்படித்தான் இருக்கிறாங்களே அப்படின்னு. பாஸ்டர் சொல்லுவாங்க, பிரசங்கிக்கிறது எங்களுடைய வேலை, ரட்சிப்பு கர்த்தருடைய, நாங்கள் பிரசங்கிக்கிறோம், அதோட அவ்வளோ. யாரையும் சொல்லி சட்டையை புளிச்சு நீ இப்படி தான் இருக்கு, நாங்கள் யாரையும் மாற்ற முடியாது, நாங்கள் பிரசங்கிப்போம். ரட்சிப்பு அப்பொழுவோ நீர் பாய்ச்சினான். இப்படி வசனம் வரும், அந்த வசனம் எப்படி வரும்? அந்த 2 தான் சொல்லுப்பா. நானோ நட்டவன், அப்பொழுவோ நீர் பாய்ச்சினான், தேவனோ விளைய செய்கிறவர் அவர். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் எதிரி வந்து உங்களை பிடிக்காதவன் எல்லாம் அவன் மைண்டுக்குள்ள ஒரு பாம்பு மாதிரி. அவன் எப்படி இருப்பான்? பாம்பு மாதிரி இருப்பான். பாம்பு சர்ப்பம் வந்து தன்னை மாற்றிக்கிட்டே இருக்குமா. எத்தனை பேர் தெரியும் உங்களுக்கு? தெரியுமா தெரியாதங்க? இதை முழிக்கிறீங்க ஒரு மாதிரியா. சர்ப்பம் வந்து தன்னை மாற்றிக்கொண்டே இருக்குமா, சட்டை அப்பப்போ. ஆமாம், நீங்கள் அப்போ என்ன ஆகணும்? சர்ப்பத்துக்கு ஆப்போசிட் என்னது? எத்தனை பேருக்கு புரியலை நினைக்கிறேன். சர்ப்பத்துக்கு ஆப்போசிட் என்னது? சர்ப்பம் யாரை பார்த்து பயப்படும்? சர்ப்பம் யாரை பார்த்து பயப்படும்? கழுகு. சர்ப்பம் மாத்துறது போல கழுகும் தன்னை மாற்றிக்கொள்ளுமா, ரெக்கை அப்பப்ப மாற்றிக்கொண்டே இருக்கு. கதை தெரியுமா தெரியாத உங்களுக்கு? நீங்க சர்ப்பம் மாத்துறது போல நீங்களும் உங்களை என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும்? கழுக போல மாற்றிக்கொண்டே இருக்கணும். சர்ப்பம் மாற்ற அவன் மாறி காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கொண்டே இருப்பான். நீங்க மாறவில்லை என்றா உங்களை அவன் ஈஸியா விளங்கிடுவான். அதுக்குனால தான் போட்டு கர்த்தருக்கு காத்திருக்கிறவளோ புது பேலன் அடைந்து, அப்ப காத்திருக்கணும். கழுக போல கர்த்தருடைய சமூகத்துல காத்திருக்கணும். ஆகவே அவன் பாருங்க, அவன் ஒரு பாம்பு மாதிரி அவன் மைண்டு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். நான் நினச்சி பார்ப்பேன், எப்படா இப்பெல்லாம் யோசிக்கிறீங்க, என்னென்னத்தையோ யோசிக்கிறீங்க அப்படின்னு கேட்ட பார்க்குறப்ப பாம்பு மாதிரியே செய்வான். நீங்கள் என்ன பண்ணணும், அந்த சின்ன பாம்பை முழுங்கிறதுக்கு பெரிய பாம்பை விடக்கூடாது. அல்லேலூயா. அந்த பெரிய பாம்பை முழுங்கிட்டு யார்கிட்ட தான் வரும்? மறுபடியும் சின்ன பாம்புகிட்ட வரும். சின்ன பாம்பா தானங்க முழுங்குது. எந்த பாம்புகிட்ட யார்கிட்ட தான் வரும்? மறுபடியும் உங்ககிட்ட தான் வரும். புரியுதா புரியலையா? சில நேரம் நம்ம அப்படி தான் பண்ணுறோம். பதிலுக்கு பதில் சொல்லி 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 நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையை நம்மளே என்ன பண்ணிக்கிறோம்? டேமேஜ் ஆக்கி கொள்ளுகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. பாடுமா? என்னை கழுவி கழுவி
தூய்மையாக்கும் கல்வாரி இரத்தத்தாலே நான் பனியை போல எல்லாரும் பாடுவோம். எல்லாரும் பாடுவோம். முற்றிலும் வெண்மையாவே ஏசையா 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 முள்முடி கிரீடம் பார்க்கின்றே முகமெல்லாம் ரத்தம் பார்க்கின்றே முள்முடி கிரீடம் பார்க்கின்றே முகமெல்லாம் ரத்தம் காண்கின்றே ஜீவன் தந்தல்லோ மீட்டீரையா ஜீவன் தந்தல்லோ மீட்டீரையா தேவனே நான் என்ன சொல்வேன் தேவனே நான் என்ன சொல்வேன் என்னை கழுவி கழுவி தூய்மையாக்கும் கல்வாரி இரத்தத்தாலே நான் பணியை போல பெண்மையாவே முற்றிலும் வெண்மையாவே ஏசையா 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 என் குற்றங்கள் நீ கூர்ந்தார் உன்னை நிற்க முடியாதையா என் குற்றங்கள் நீர் நினைவு கூர்ந்தார் உம்முன்னை நிற்க முடியாதையா தகப்பன் மகனை மன்னிப்பது போல் தகப்பன் மகனை மன்னிப்பது போல் மன்னிக்கும் தெய்வம் நீதானையா மன்னிக்கும் தெய்வம் நீதானையா என்னை கழுவி கழுவி தூய்மையாகும் கல்வாரி இரத்தத்தாலே நான் பனியை போல வெண்மையாவே முற்றிலும் வெண்மையாவே ஏசையா 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 யூதா 1ஆம் அதிகாரம் 6வது வசனம் கடைசியாக முடிச்சிருவோம். 6வது எடுங்க, வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் நேரம் கருதி முடிக்கிறேன். 1:6 வாசிங்க. தங்களுடைய ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட பாருங்க, அதோட போதும். தங்கள் ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல், பக்கத்தை சொல்லவா, 332 எடுங்க. 332 இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, யூதாவுக்கே சிலவர் போலேன்னு தெரியுது. யூதா பக்கமே போனதில்லை நினைக்கிறேன். தங்களுக்குரிய ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல் தங்களுக்குரிய ஸ்தலத்தை விட்டு வந்த பாருங்க, ஆண்டவர் ஒரு அவங்கள மேன்மையா வச்சு நல்லா மகிமையா வச்சா அவங்க என்ன பண்ணிட்டாங்க சொல்லுங்க? அந்த ஸ்தானத்தை என்னன்னே தெரியாம அந்த இதை காத்து கொள்ளாதபடி இருக்கிறார். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் தங்களுக்குரிய அந்த ஆதி மேன்மையை இன்னைக்கு காத்து கொள்ளாம இருக்கிறாங்க. பார்த்துட்டீங்களா? எல்லாரும் பார்த்துட்டீங்களா? நீங்களா என்ன பாருங்க, அப்ப பைபிளை படிக்க நேரம் இல்லை. அநேக இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் தங்களுக்குரிய ஆதி மேன்மை என்ன பண்ணல, காத்து கொள்ளல. இன்னும் பழைய சுபாவங்கள், அந்த பழைய டீன், அந்த முன்னோருடைய அந்த ரத்தம் இருக்குல்ல, ஜீனு தானே சொல்லுவாங்க, அந்த ஜீனுடைய சுபாவங்கள், தங்களுக்குரிய ஆதி மேன்மை காத்து கொள்ளாதவர்கள், தங்களுக்குரிய ஸ்தலத்தை விட்டவர்கள். தேவன் உங்களை நீதிமானா வச்சிருந்தா நீங்க யாரு தான்? நீதிமான் தான். நீதிமானுக்கு ஏற்ற மாதிரி நடக்கணும். நான் பல்பா இருந்தா கண்டிப்பா எரிஞ்சுதே
புரியுதா புரியலையா? பல்பாக இருந்தால் கண்டிப்பாக என்ன பண்ணணும்? எரிஞ்சுதான் ஆகணும். நீதிமானா நீதிமானி மாதிரி என்ன பண்ணணும்? நடக்கணும். அல்லேலூயா அல்லேலூயா. கெட்ட வார்த்தை பேசுறது, தங்களுக்குரிய ஆதி மேன்மையை காத்து கொள்ளாதவர்கள். கெட்ட வார்த்தை, தூசண வார்த்தை பேசுறது. சில பேர்லாம் கெட்ட வார்த்தை, தூசண வார்த்தை. பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்டுக்கு இது டிபார்ட்மெண்ட்டுக்கெல்லாம் போய் அங்கே விலையை விசாரிக்கல, வாங்கிட்டு வந்துடுறது. ரோட்டில் 5 ரூபாய்க்கு நெல்லிக்காய் வாங்குறதுக்கு அந்த அம்மாட்ட போட்டு சண்டை போடுறது. ஏய் என்ன ஏமாத்த பார்க்குறியா? 5 ரூபா நெல்லிக்காய் கொடுத்து அங்கே 2 ரூபாய்க்கு விற்கிறாங்க. 5 ரூபாய்க்கு. இதெல்லாம் நம்ம ஆளுக்கு நிறையா இருக்கிறாங்க, நான் பார்த்துருக்கிறேன். 5 ரூபாய்க்கு நெல்லிக்காய் அப்படி பாட்டிட்ட சண்டை போடுறது. இதெல்லாம் விட்டுட்டு தங்களுக்குரிய ஸ்தலத்தை என்ன பண்ணணும்? காத்து கொள்ளணும். எப்பெல்லாம் காத்து கொள்ளாமல் போற முடியுங்க பார்த்தீங்கன்னா, கலாத்தியர்ல இருக்கு மூர்க்கம், கோபம், தூசண வார்த்தை. கெட்ட வார்த்தைன்னா என்னங்க அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? கெட்ட வார்த்தைன்னா என்ன தெரியுமா? பைபிளில் சொல்றதுக்கு உங்கள் வாயிலிருந்து கெட்ட வார்த்தைகள் ஒன்றும். கெட்ட வார்த்தைன்னா என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். என்ன ஃபர்ஸ்ட் அதெல்லாம் சபையில் சொல்ல சொல்றீங்க? கெட்ட வார்த்தை வேற, தூசண வார்த்தை வேற, அருவருப்பான வார்த்தை. நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த அருவருப்பான வார்த்தை தான் என்ன பண்ணுறோம்? கெட்ட வார்த்தைன்னு நினைக்கிறேன். கெட்ட வார்த்தை அது கிடையாது. ஒரு பொருளை நீங்கள் கெட்டு போனால் என்ன பண்ணுறீங்க? அந்த பழம் கெட்டு தூக்கி போடுறீங்க. அது அருவருப்பு கிடையாது, கெட்டு போச்சு. அதே மாதிரி நீங்கள் பக்திக்கு இல்லாமல் வேற பேச்சை பேசுறது தான் ஆண்டவர் சொல்றாரு. அதுதான் என்ன வார்த்தை? கெட்ட வார்த்தை. அல்லேலூயா. 5 வருஷத்துக்கு முன்னாடிங்க நீங்க எங்க இப்படிலாம் பண்ணினீங்களே, என்னை அடிச்சீங்களே, இதெல்லாம் என்ன வார்த்தை? புரியுதா புரியல நான் சொல்றது? 5 வருஷத்துக்கு முன்னாடி. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? அவர் தெரியாம அடிச்சிருப்பாரு. அதவே சொல்லிக்கிட்டே இருக்குது மனைவிகள். கணவர் என்ன சொல்லுவாரு? மனைவியை இதெல்லாம் நடக்குதுங்க குடும்பத்தில், சொல்றீங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி நீ என்னை விட்டுட்டு போன ஆளு தானேயா, எனக்கு தெரியாதா உன்னை பத்தி, உன்னையெல்லாம் நம்பவே மாட்டேன். இதுதான் கெட்ட வார்த்தை. அவர் பார்ப்பாரு. அவர் அதுக்கு மேல இந்த அம்மா ஒண்ணுன்னா அவரு 2 அன்னைக்கு நான் பொண்ணு மறு வீட்டுக்கு வரையிலே உங்க அம்மா செஞ்சாடி எனக்கு ஞாபகம் நினைச்சியா பச்சரிக்கை. அதெல்லாம் யாரவா அங்க கேக்குறீங்களா? அன்னைக்கு உன் தங்கச்சி முன்னாடி வச்சு அப்படி இவரு. இதெல்லாம் கெட்ட வார்த்தை. அதுதான் போட்டிருக்கேன். தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை சொல்லுங்க விட்டவர்கள். நான் சொல்றேன், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்மையானவைகளை சிந்திக்க வேண்டாம். நீங்க கர்த்தருக்குள்ள வந்துட்டா எப்படி தான் இருக்கணும்? புது சிருஷ்டி. அதெல்லாம் நீங்க மாறணும். தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை என்ன பண்ணக்கூடாது? விட்டு வந்த தேவ தூதர்களை போல உங்களை ஆண்டவர் நீதிமானா வச்சுட்டார். அல்லேலூயா அல்லேலூயா. இந்த பெண்கள்கிட்ட இருக்கிற ஒரு சுபாவம் என்ன தெரியுமா உங்களுக்கு? பெண்கள்கிட்ட இருக்கிற சுபாவம் 10 வருஷத்துக்கு முன்னாடி கூட கொண்டு வந்து இங்க இழுப்பாங்க பாத்தீங்களா? அது எப்போ வரும்னா சண்டேல வரும். நல்லா இருக்கையில வராது. எப்போ வரும்? சண்டேல வரும். போய் அவனை பத்தி தெரியாதா? நீ எல்லாம் உங்க அம்மா பேச்ச கேட்டுக்கிட்டு எப்படி ஆடுனா என்னை கொடுமை வருது ஒரு அழுகை போடுவாங்க பாருங்க. இவரு அதுக்கு இந்த 2 பிள்ளைய பாக்குங்க. உங்களுக்கு பிள்ளையா பிறந்ததுக்கு நாங்க தான்டா முட்டிக்கிட்டு சாகணும். இதுங்க இதெல்லாம் பாருங்க கெட்ட வார்த்தை. என்ன வார்த்தை? நிறைய சரக்கு இருக்கு, உள்ள வந்துக்கிட்டே இருக்கும். முடிக்க போற மணி ஆயிடுச்சு. சரி முடிச்சிடுவாங்க. இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, தங்களுடைய ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல் கெடுத்து கொண்டவர்கள். அதனால கடவுளுக்குள்ள இருக்கிற பிள்ளைகள் உங்கள் பேச்சு எப்படி இருக்கணும்னா, பவுல் சொல்றார், புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, நற்கீர்த்தி எதுவோ, ஒழுக்கமானவைகளையும் மற்றவர்களை ஆதாயப்படுத்துகிற மாதிரியும் உங்களை பார்த்தாலே அப்படி ஆச்சரியப்படணும். அந்த அளவுக்கு நீங்கள் உங்கள் பேச்சுக்களை எப்படி இருக்கணும். அது எப்படிங்க மாறும்? அது எப்படி வரும் பாஸ்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீதிமொழி பிரசங்கி என்ன படிக்கணும்? நீதிமொழி பிரசங்கி. ஞானி எழுதின புத்தகம். இதை படித்து எத்தனை பேர் ஞானியாக இருக்காங்க. சிலவரெல்லாம் படித்து அரண்டு போயிருக்காங்க. இப்படிலாம் இருக்கா பைபிளில்? நாங்கள் ஏதோ பைபிள்லாம் இயேசுடைய வரலாறு தான் நினச்சோம். நீதிமொழிகளின் பிரசங்கி எடுத்து ஞானியானவர்கள் உண்டு. நாங்களாம் அதெல்லாம் போகவே மாட்டோம் பாஸ்டர். நாங்கள் பைபிளை தொட்டால் தானே நீதிமொழி பிரசங்கி போகிறோம். தொடுறதே கிடையாது. நாங்கள் போய் இன்னைக்கு வைக்கிறது தான். அப்புறம் அடுத்த வாரம் தேடுவோம், எங்கடி பைபிளை வச்சேன், பிள்ளை பார்த்தீங்களான்னு கேட்போம். நீதிமொழி பிரசங்கெலாம் படிங்க. நல்ல ஞானத்தை கொடுப்பார், நல்ல பக்குவத்தை. உன் கைக்கு நேரிடுகிறதே எதுவோ
அதை செய், இந்த பூமியில் செய். நீ போகிற பாதாளத்தில் செய்கை வித்தையும் கிடையாது. எப்படிங்க அப்படி வசனமாக வருதுன்னு கேட்டிங்கன்னா, அதிகமாக பைபிளை படித்து ஸ்டோரேஜ் பண்ணுறதுனால தான். எல்லாம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம இப்போது கடைசியாக ஒரே ஒரு வரியை பாடி எல்லாம் நம்ம சுத்திகரிக்க போகிறோம். எல்லாம் என்னை கழுவி கழுவி தூய்மை